வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. யார் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தரை சுற்றி கிட்டத்தட்ட 6 பவுன்சர்ஸ் நல்லா பயங்கரமாக இருக்காங்க. அவங்க நடந்து வராங்க. நடுவில் ஒருத்தர் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு வராரு. சூப்பராக இருக்கார், பயங்கரமாக இருக்கார். யார் ஆடு பார்த்தா நம்ம ராணவோட அப்பா கராத்தே சந்துரு சார். ஸோ பயங்கரமான பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க போல இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் ரோட்டில் போகும்போது நம்ம தான் அண்ணாந்து எல்லாரையும் பார்ப்போம். இங்கே வந்து இவங்கள அண்ணாந்து பார்க்குற மாதிரி சுற்றி வந்து ஒரு 6 பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, பவுன்சர்ஸ் இருக்காங்க போகும்போது வரும்போது. அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் பா. பயங்கரமாக இருக்குது. எனக்கு புள்ள இருக்கிற மாதிரி இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய காரு. இது அவரோட காரான்னு தெரியாது, பட் அவங்க வர விஷயங்களை பார்க்கவும் நம்மளுக்கு இதுவாக இருக்குது. இங்கே வந்துட்டு நம்ம ராணா வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், இங்கே நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். எங்கள் அம்மா கூட வந்துட்டு ஏன்டா எதுக்குன்னா ஒரு வேலைக்கு போடான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா என்ன உனக்கு பிடிச்ச வேலையை பண்ணுன்னு சொன்னார். அப்படி இருக்கும்போது நான் கூட வந்து வீட்டில் அவ்வளோ கஷ்டத்துலேயே வந்துட்டு, ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி மென்ஷன் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து நிறைய அசோசியேஷனில் இருக்கிறார், அதெல்லாம் சொன்னாங்க. அம்மா வந்துட்டு வேலைக்கு போக சொல்கிறாங்கன்னா அப்பையும் அவங்க அப்பா சொல்கிறாங்கன்னா அந்த கஷ்டத்துலையும் பண்ணியிருக்காரோ அப்படின்னு நினச்சேன். ஆமாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அவ்வளோ பணக்காரங்களாக இருந்தும் அவங்க அம்மா வந்து வேலைக்கு போகலான்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. அப்பா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு தன்னோட பசங்கள் வந்துட்டு அந்த ஒரு கனவை வந்து நிறைவேற்றதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன் பா, செம்ம பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்குது. எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாகவே இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒருத்தர் சொன்னார், காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா லைவில் ஃபுல்லாகவே வந்துட்டு ராணுவம் தான் காமிக்கிறாங்க, மற்றபடி யாருமே இல்லை. அதிகப்படியாக ராணுவம் தான் இருக்கார். ராணுவம் வந்து கேமராவில் பேசுகிற விஷயங்கள் வருது, ராணுவம் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்காக விஷயம் சொல்கிற விஷயங்கள் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இடத்துல ராணுவம் சௌந்தர்யம் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. இன்னும் அப்போ மற்றவங்களும் என்ன பண்ணுறீங்க? அப்போ நம்ம வந்துச்சு ஒரே ஒரு ஃபைட் வந்துச்சு ரயானுக்கும் ஜாக்லினுக்கும். சரி, ஓகே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.